நீ எழுந்து போ, அங்க உனக்கு ஆளை ரெடி பண்ணிட்டேன். ஆமென். ஊழியக்காரரிடம் தேவன் சொன்னனாலதானே அவன் வந்தான். அதை அறிந்து அவள் அந்த புரிந்து கொண்டு செயல்பட்டாள். ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அந்த பஞ்சத்துல எத்தனை பேரும் அடிந்து போயிருக்கலாம். ஆனா சாரிபாத்தின் விதவையும் அவனுடைய மகனும் ஒரு பிரச்சனை இல்லாம சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆகாரம் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். பஞ்சம் தீரும் வரைக்கும் அவர்களுடைய மாவு தீரவில்லை, அவர்களுடைய எண்ணெயும் தீரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு நீயும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு தீராது. உன் குறைவுகள் மாறி உன் நிறைவுகள் உன்னை விட்டு தீராது. என்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறாயோ, என்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறாயோ, என்னைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ, என்னைக்கு தேவன் விரும்புவது போல நீ ஜெபிக்கிறாயோ, வேதம் வாசிக்கிறாயோ, அவருக்கு பயந்து இருக்கிறாயோ, ஆராதனைக்கு சரியாக வருகிறாயோ, ஆராதனையில் அவரை மகிமைப்படுத்துகிறாயோ, அந்த நாளில் இருந்து வரைக்கும் பார் எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க.